வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். February 1, 2025 ஓகேங்களா, நியூஸ் பேப்பரில் வந்த இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ், நம்மளோட டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்டான கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், சூரிய சக்தி மின்சார உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள இந்திய மாநிலம் எது? ஓகேங்களா, எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது, கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், குஜராத், தமிழ்நாடு, ராஜஸ்தான், பஞ்சாப். ஓகேங்களா, சூரிய சக்தி உற்பத்தியில் நிறைய பேர் என்ன நினைப்போம், குஜராத்னு நினைப்போம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் குஜராத் இருந்துச்சு. இப்போது கரண்ட்டில் சூரிய சக்தி உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள இந்திய மாநிலம் எதுனா ராஜஸ்தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ராஜஸ்தான், ரெண்டாவது இடத்துக்கு குஜராத் போயிடுச்சு. ஓகேங்களா, தமிழ்நாடு 5வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு யார்? ராஜஸ்தான், ரெண்டாவது இடத்துல குஜராத், 5வது இடத்துல தமிழ்நாடு. ஓகேங்களா, பஞ்சாப் கொடுக்கல, நானும் ஜஸ்ட் ஆப்ஷனுக்காக வச்சுருக்கேன். அடுத்த கேள்வி, இந்தியாவின் தேசிய விதை கழகத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவோட தேசிய விதை கழகம் பாருங்கள், தேசிய விதை கழகத்தோட தலைமையிடம். ஓகேங்களா, தேசிய அளவில் கேட்டிருக்காங்க. சென்னை, மும்பை, உத்தரப்பிரதேசம், புதுடெல்லி. ஓகேங்களா, மேக்ஸிமம் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் தமிழ்நாடு ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்பாங்கன்னு நிறைய பேர் சென்னைன்னு போட்டு வரும். ஆனால் இதுக்கான விடை என்னன்னு பார்த்தோன்னா புதுடெல்லி. ஓகேங்களா, தேசிய விதை கழகத்தோட தலைமையகம் புதுடெல்லியில் தான் இருக்குது. ஓகேங்களா, அடுத்த கேள்வி, இந்தியாவில் வரும் 2025-26 ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு சதவீதமாக அதிகரிக்கும் என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் கணக்கிடப்பட்டுள்ளது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஓகேங்களா, என்னென்னா பார்த்தோன்னா 6.8%. ஓகேங்களா, 2025-26 ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி, ஓகேங்களா, இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு சதவீதம் இருக்கும்? ஓகேங்களா, என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 6.4 to 6.8. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 6.4 to 8 கொடுத்தா 6.4 to 8 போடுங்க, அல்லது ஒன்று 6.4 to 6.8ன்னு கொடுக்கணும், அப்படி இல்லைனா 6.8ன்னு மட்டும் கொடுக்கணும். ஓகேங்களா, இந்த ரெண்டு டேட்டா வச்சு மட்டும்தான் இந்த கேள்வியை கேட்க முடியும். ஓகேங்களா, 6.8, 6.4 to 6.8. ஓகேங்களா, இது எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா, இது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த டேட்டா. ஓகேங்களா, டேராடூனில் நடைபெற்று வரும் தேசிய விளையாட்டு போட்டி, நேற்றுக்கே கூட பார்த்தோம், அதே போட்டி தான். இப்போ பாருங்கள், பளு தூக்குதலில் தங்கப்பதக்கம் என்ற தமிழக வீரர் யார்? பாருங்கள், தங்கப்பதக்கம் என்ற தமிழக வீரர் பளு தூக்குதலில், ஓகேங்களா, வெயிட் லிஃப்டிங்கில் யாருன்னு பார்த்தோன்னா அஜித். ஓகேங்களா, இந்த நிதிக் நாதெல்லா நேற்றுக்கும் பார்த்தோம். என்னன்னா இவர் ஸ்விம்மிங்கில் வந்து சில்வர் மெடல் வாங்கியிருப்பார். ஓகேங்களா, வெள்ளி பதக்கம். இவர் வெள்ளி ஸ்விம்மிங்கில். ஓகேங்களா, என்ன ஸ்விம்மிங், நீச்சலில். ஓகேங்களா, இவர் அஜித்ன்றவர் பளு தூக்குதலில் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கார். ஓகேங்களா, அடுத்ததாக ஒரு ஸ்கீம்ஸை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, டெய்லி ஒரு ஸ்கீம்ஸ் பார்க்குறதா சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி என்ன ஸ்கீம்ஸ் பார்க்க போகிறோம்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம். என்ன கலப்பு திருமண உதவி திட்டம்? ஓகேங்களா, பிறப்பு அடிப்படையிலான சாதியின் வேறுபாட்டை அகற்றி கலப்பு திருமணங்களை ஊக்கப்படுத்தும் பொருட்டு இத்திட்டம் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 1968. எக்ஸாமில் அப்படியே கேட்பாங்க, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1968. ஓகேங்களா, வேறு எப்படி கேள்வி கேட்கலான்னா, கலப்பு திருமண உதவி திட்டம் யாருடைய பெயரால் செயல்படுத்திட்டு வராங்க அப்படின்னு கேள்விகள் வரலாம். கலப்பு திருமண உதவி திட்டம் யாரோட பெயரால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது? யாரோட பேர்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு. ஓகேங்களா, அவங்களோட நினைவாக தான் இந்த ஒரு கலப்பு திருமண உதவி திட்டம். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், இத்திட்டம் எப்போ? ஓகேங்களா, 1968 தொடங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டோம். இப்போ பாருங்கள், இத்திட்டம் 8/7/2011 முதல் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம் என பெயர் மாற்றத்துடன் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இதுக்கு முன்னாடி கலப்பு திருமண உதவி திட்டம்னு இருந்திருக்கோம். 2011 என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. எந்த டேட்டு வருஷம்னு பார்த்துக்கோங்க. இதுவும் எக்ஸாம்ஸில் அப்படியே டேட்டு வருஷம், அப்படியே டேட்டு மந்த்து இயர் அப்படியே கொடுத்துட்டு கேள்வி கேட்பாங்க. 8/7/2011. ஓகேங்களா, பெயர் மாற்றத்துடன் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. ஓகேங்களா, அப்போது இந்த ஸ்கீம்ஸ்லேருந்து நமக்கு தெரிய வர டேட்டானா, யாரோட பேரில் கலப்பு திருமண உதவி திட்டம் செயல்படுத்திட்டு வருதுன்னு பார்த்தோன்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்களோட பெயரால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தொடக்கத்தில் எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா 1968. எப்போ வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம்னு பெயர் மாற்றம் செய்கிறாங்க? 2011 7ஆம் மாதம் 8ஆம் தேதி. ஓகேங்களா,
அவ்வளோதான் இன்றைக்கான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கீம்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம் எங்கேருந்து நம்ம சோர்ஸ் எடுக்கணும்னா, நீங்களும் ஃப்ரீ டைம் கிடைச்சா போய் பாருங்கள். tngov.in தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா, இதுக்குள்ளே போனால் ஒரு வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு வெப்சைட்டே வரும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா பாலிசி நோட்ஸ், ஓகேங்களா, பாலிசி நோட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் வேணும்னா தமிழை கிளிக் பண்ணி தமிழில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி டவுன்லோட் பண்ணி அவங்களோட குறிப்புகள் நிறைய இருக்கும். இந்த ஸ்கீம்ஸ் மட்டும் இல்லை, நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஓகேங்களா, கவர்மெண்ட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகின்ற எல்லா ஸ்கீம்ஸ்க்கான டீட்டெயில்ஸும் அங்கே டீட்டெயில்டாக, இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் கீழே இப்போ பயனாளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் டேபிளர் காலம் போட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அது தேவையில்லை. நமக்கு இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா, பயனாளிகள் எவ்வளோ கவுண்ட்டுலாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். tngov.in ஓகேங்களா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா, அதில் போய் பாலிசி நோட்குள்ளே போனீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா, எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். நம்ம இப்போ பார்க்குறது இது எல்லாம் இப்போது நம்ம எடுக்கிற நோட்ஸில் எதில் இருக்குன்னா சமூகத்துறை, ஓகேங்களா, சமூக நலத்துறையில் தான் நம்ம இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கீம்ஸை பார்த்துட்டோம். நாளைக்கு மீண்டும் கரண்ட் அஃபேர்ஸையும் ஸ்கீமையும் பார்க்கலாம். நன்றி. கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் இடையில நிறுத்தி வீடியோ எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.